கன்னி ராசிக்கான பலன்கள். ராசிபதி புதன் ஆட்சியாக இருக்கிறார் 10ஆம் இடத்தில். கன்னி ராசிக்காரருக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தையே பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு பணப்பற்றாக்குறை வராது. 2ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறார். தமிழ் தானாக பார்க்கிறார் சுக்கிரன். நான் பொருளாதாரம் உயர்வடையும். ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது. வேலை இல்லாத கன்னி ராசிகளுக்கு வேலை கிடைக்கும். 6வது சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், சண்டை சச்சரவு ஏற்படும். கொடுத்து செல்வதே நல்லது. சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மாதப்பிறப்புக்கு சூரியன் 10ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 10ஆம் இடத்தில் குரு, சூரியன், புதன் இருக்கிறார்கள். 7ஆவது குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பன்னெண்டாவது சூரியன் 10ஆம் இடத்துக்கு விரயத்தை ஏற்படும். அலைச்சல், டென்ஷனாக இருக்கும். 4ஆவது குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு வாங்கணுங்கிறது இது சாதகமான காலம். கேது 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். உங்களுக்கு தூக்கம் தடைபடும். தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது. துலாம் ராசிக்கான பலன் ஜூன் மாதம். துலாம் ராசிக்கான ஜூன் மாதம் ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணமாகாத துலா ராசிக்காரனுக்கும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது துலா ராசிக்காரர்கள். அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். 5ஆவது சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. குழந்தைக்காக காத்துக்கொண்டு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. பதினாவது சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தைக்கு ஏதாவது செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சூரியன் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 11வது சூரியன் 9ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பு தான். 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு இருக்கிறார்கள். 6ஆவது குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலையில்லா துலா ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறான். செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சேமிப்புலாம் குறையும்.
வருமானை கவனமாக சேமித்து வையுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரி நன்றாக இருக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு போங்க. விருச்சிக ராசி ராசி செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் திக்பலமும். விருச்சிக ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறார். வீட்டில் தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும், சண்டை சச்சரவு ஏற்படும். 5ஆம் இடத்தில் சனி வைக்கணும். குழந்தைக்காக காத்துக்கொண்டவர்கள் கொஞ்சம் டிலே ஆகும். ஏழாவது சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும், சண்டை சச்சரவு ஏற்படும். சூரியன் மாதப்பிற்பகுதியில் 8ஆம் இடத்தில் சென்று விடுவார். 10ஆவது சூரியன் 8ஆம் இடத்தில் செல்வது சிறப்பில்லை. உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும். வேலையை விட்டு உள்ளாமல் கூட சிந்தனை ஏற்படும். சில பேருக்கு வேலை போகிறது கூட வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் எச்சரிக்கையாக இருங்கள். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். உத்தியோகத்தை அலைச்சல் ஏற்படும். வேலை இல்லாத விருச்சிக ராசிகள் வேலை கிடைக்கிறதில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். 10ஆவது சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பத்தில் ஒரு கிரகமாக இருக்கணும் என்று சொல்வது ஜோதிட விதி. 10ஆம் இடத்துக்கு கேது இருக்கிறது பரவாயில்லை. நீங்கள் வேலையை விட்டு உள்ளாங்கிற சிந்தனை கூட இருக்கும். ஸோ வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. வேலையை விட்டு உள்ளாங்கிற சிந்தனை இருக்கும், வேலையில் கவனமாக இருக்குது.